கரண்ட் வேற போயிடுச்சா? எங்கேயோ வேற தம்பி, இந்த கரண்ட் போயிடுச்சுப்பா. வயரெல்லாம் போட்டு இந்த வாசல்ல வேலை வைக்கிறாங்க. சரி சரி. 2 மணி நேரம் ஆகுமாப்பா கரண்ட் வர. சரிம்மா. அதுக்குள்ள வந்துருச்சு. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. ராமச்சந்திரா ராமச்சந்திரா யாரு? யாரு? ஹலோ, யாரு? அது யார் இது? இரு வாரேன். என்கிட்ட வித்தையை காட்டுறீங்களா? யாரும் தெரியாதுல்ல. இன்னைக்கு காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரியும் நான் யாரும். பார்ப்போம். நான் வாரேன் இன்னைக்கு. சந்தை போட்டு சரியா போச்சுடா. எது இருக்கிறாங்க வீட்டில்? எங்கடா போற? யாரு? இல்லை விடு, இல்லை விடு. வாடா வா, உள்ள வாடா. விடு, என்ன விடு. வாடா இடவா. பாரு, என் கையில மாட்டின நீ செத்துட்டு தாண்டா நான் பேயா வந்திருக்கேன். நொன்ன இது நொன்னையா? ஆமாடா வெண்ண. இரு இன்னைக்கு இரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. நான் பார்த்துட்டு வேடிக்கை என்கிட்ட வச்சுக்கிறாத பார். தம்ம போட்டுட்டு பார். வித்த காட்டுறியா? வித்த பார்க்கலாம் இன்னைக்கு. நீயா பார், என்ன ஆக பொண்ணு மட்டும் பாரு. இப்ப அப்பாவே பொண்ணு இத்தனை அடிக்கிறேன். உனக்கு எனக்கு நல்ல பசிக்குதுரா. கனவா குழம்பு வச்சு கொள்றா. சாப்பிடணும் போல இருக்கு. ப்ளீஸ் ராமச்சந்திரா, ப்ளீஸ். கனவா குழம்பா? சரி, என் பேர்லாம் பேய் தெரிஞ்சு வச்சிருக்கு. இப்போ இப்படி கம்பீரமா தெரிஞ்ச நம்மள ஒரு பேய் சமயக்காரனாக்கிடுச்சு. கனவா வாங்க சொல்லி மார்க்கெட்டுக்கு அனுப்புது. என்ன பண்ணலாம்? பஸ் வந்துருச்சு. இப்படியே ஊருக்கு போயிடுவோமா? போயிட்டோம்னா அங்கேயும் தேடித்தானே வரும். என்ன செய்யலாம்? சீக்கிரம் முடிவு பண்றா. வெளியில எவன்கிட்டையும் சொல்லுவோம். வைப்போம். பேய்க்கு சோறா மெல்ல மெல்ல பார்ப்பாங்க. பேய் யாருன்னு பார்ப்போம். அது வரைக்கும் சொல்றதை கேட்டுதானே ஆகணும். குழம்பு சோற போட்டு நல்லாளின்னு வேற போட்டு அடிச்சாலும் அடிக்கும் போல இருக்கு. இங்க பாருங்க பேய், நீங்க சொன்னது மாதிரி கனவா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஆனா நீங்க அன்னைக்கு சிலிண்டர் தீர்ந்து போச்சு. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க நீ? விறகடுப்புல வைடா ராஸ்கல்.
ரெடி. வாங்க பேய் வாங்க, வந்து கொட்டிக்கிங்க. நீ சொன்னது மாதிரி எனக்கு பேய் பசிக்குது. என்னாச்சு? சாப்பாடு ரெடி, சாப்பிட்றியா? பசிக்குதுப்பா. சாப்பாட்டை காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாப்பாடு ரெடிப்பா, பசிக்குதுப்பா. சரி, என்னால் தாங்க முடியல. நான் காலையிலே சாப்பிடல, நான் சாப்பிட்றேன். இப்படி ஒரு குழம்பு வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா? வரமாட்டப்ப போயிடுச்சு. புரிஞ்சுக்க, நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். வந்து சாப்பிடு ப்ளீஸ்.